So guys, இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா yes of course NoFap பத்தி தான் பார்க்க போறோம். பட் NoFap னா என்னன்னு பார்க்காம அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட ரியாலிட்டி என்ன, ஏன் வந்து நிறைய பேர் NoFap வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அதோட ரியாலிட்டி என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ சிம்பிளாக NoFap அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் எந்த ஒரு செக்ஷுவல் ப்ளஷர்ஸ் தரக்கூடிய விஷயங்கள்லையும் நாம ஈடுபடாமல் இருக்கணும். அது வந்து POM அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளஷர்ஸ், ஆர்கசம் அண்ட் மாஸ்டர்பேஷன். இந்த ஒரு 3 விஷயங்கள்ல நாம ஈடுபடாம எத்தனை நாளைக்கு நம்மளால இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறது தான் NoFap அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை சிம்பிளா இன்னும் கரெக்டான தமிழ்ல சொல்லணும்னா துறவரம் மேற்கொள்ளுதல் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. எந்த ஒரு செயல்பாட்டிலுமே நாம ஈடுபடாம கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், எந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்லயுமே நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதை தான் NoFap அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ரொம்ப நன்மைகள் ஏற்படும், நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் மாறதுக்கு இந்த NoFap அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு வீடியோல அதோட ரியாலிட்டி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த NoFap அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைட் ப்ளஷர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். மெயினா சொல்ல வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி. அந்த போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு கிளர்ச்சியை தருதுன்னா, இட்ஸ் லைக் ஒரு விர்ச்சுவல் ப்ளஷரை, ஒரு விர்ச்சுவல் செக்ஷுவல் ப்ளஷரை நாம இமேஜின் பண்ணி நமக்கான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திக்கிறதுக்கு அந்த போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. ஸோ அது நம்மளோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போனோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முழுமையா ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான், முழுமையா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா இமேஜின் பண்ணி அதுக்கான ஒரு ப்ளஷரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். அதுதானே தவிர பட் ரியல் லைஃப்ல அதை கொண்டு வரும்போது ஒரு ரியாலிட்டிக்கு நீங்க வந்து அதை ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது அது வந்து முற்றிலும் வந்து முரண்பாடோட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எவ்வளவு நீங்க வந்து போனோகிராஃபி பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகுறீங்களோ உங்களுக்குள்ள அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். நீங்க வந்து ஒரு அபரிமிதமான ஒரு சிந்தனைக்குள்ள வந்து மூழ்கடிக்கப்படுவீங்க. ஸோ அதை வந்து ரியல் லைஃப்ல நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஒரு ப்ளஷரை ஒரு ரியாலிட்டியில வந்து நீங்க அந்த ஒரு ப்ளஷரை வந்து உணர முடியவே முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்கும் கிளாஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ளஷர் உங்களுக்கு கிடைச்சதுனால, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ளஷரை நீங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரியல் லைஃப்ல ரியல் வேர்ல்ட்ல அந்த ஒரு முழுமையான ப்ளஷரை நீங்க அனுபவிக்க முடியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் சொல்றேன், நீங்க நிறைய போனோகிராஃபி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிறைய வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட ரியல் லைஃபை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிசிக்கலா அஃபெக்ட் ஆகுமா, பிசிக்கலா எனக்குள்ள ஒரு பிரச்சனை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் மென்டலி உங்களோட பிரைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து உங்களோட பிரைன் தான் உங்களோட பாடியோட கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அது உங்களோட பிசிக்கலையும் ப்ராப்ளத்தை கொண்டு வரும். ஸோ வந்து மெயினா உங்களோட பிரைன் தான் இது மூலமா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் போனோகிராஃபி பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் அதை முடிவு எடுக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நம்மளோட டெய்லி லைஃபை அது ஸ்க்ரூ பண்றதுக்கு, டெய்லி லைஃபை அது கெடுக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெய்லி வந்து போனோகிராஃபி பார்க்குறீங்க, டெய்லி வந்து ஏதோ ஒரு அடிக்ஷன் ஸ்டேட் ஆஃப் லெவலுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களால் கரெக்டான கவனம் செலுத்த முடியாது. உங்களோட எண்ணங்கள் முழுக்குமே அது சார்ந்தே சுத்திட்டு இருக்கிறதுனால அதுல வந்து அதிகபட்சமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களால கவனம் செலுத்த முடியாம போயிடும். நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து கவனம் செலுத்த முடியாம போயிருச்சுன்னா கண்டிப்பா உங்களை வெகுவா பாதிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும், நமக்கே தெரியாத நிறைய சந்தோஷங்கள் வந்து அந்தந்த தருணத்துல நமக்கு ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குதான் செய்யுது. பட் நீங்க எப்போ இந்த போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிக்ட் ஆகுறீங்களோ உங்களை சுத்தி இருக்கிற சந்தோஷங்கள் வந்து உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ளஷரை, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு சந்தோஷத்தை நீங்க அது ஒரு விஷயத்துல இருந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், உங்களை சுத்தி இருக்கிற இந்த ஃபேமிலி சார்ந்த சந்தோஷங்கள், உங்களோட நண்பர்கள் சார்ந்த சந்தோஷங்கள், இது எதுவுமே உங்களோட கண்ணுக்கு தெரியாம போயிடும். எல்லாமே வந்து பிளாங்க் அவுட் ஆயிடும், எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்க ஒரு கம்பல்ஷனோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டிமுலேஷன் இல்லாம நீங்களே வந்து எனக்கு வந்து அந்த ப்ளஷர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அது பின்னாடி போய் ஒரு ஆர்டிஃபிஷியலான ப்ளஷர் உங்களுக்குள்ள நீங்க உண்டாக்கிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் அது கிரியேட் பண்ணும். எல்லாருமே வந்து போனோகிராஃபி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, இல்லை வந்து மாஸ்டர்பேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, கொஞ்சம் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு வாட்டி அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கில்ட்டியா ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. பட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தை நோக்கி கண்டிப்பா கொண்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம் நாம எல்லாருமே பண்ணிட்டு இருக்க ஒரு அன்நேச்சுரலான ஒரு விஷயம். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அண்ட் அதை தாண்டி நீங்க இந்த NoFap அப்படிங்கறத கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஸோ டோபமைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ளஷரபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு புத்துணர்வை வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு கொடுக்குதுன்னா, நீங்கள் மோட்டிவேட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டோபமைன் செக்ரேஷன் உங்களோட மைண்டில் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து டோபமைன் செக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபோனோகிராஃபி வாட்ச் பண்ணுறது மூலமாவோ இல்லை வந்து நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறது மூலமோ எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஹையஸ்ட் பீக்கு போகிறதுனால நீங்கள் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு அபரிமிதமான சந்தோஷம் அதுலேருந்து கிடைக்குது. அப்படிங்கிறதுனால உங்களோட மைண்ட் செட் ஆனது அதை நோக்கியே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து டோபமைன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு ஆகணும். அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு சந்தோஷத்துக்கு ஒரு முழு முதற் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு ஆகணும். அண்ட் அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அது வந்து ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து அந்த ஒரு இமேஜினரி வேர்ல்டு அது நேர் எதிராக எது கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரக் அடிக்ட்ஸில் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க தெரியுமா. ஒரு குடிகாரங்களாம் நிறைய பேர், சிகரெட் ஸ்மோக்கர்ஸில் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க தெரியுமா. அவங்க கூட அப்படியே உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன், நான் வந்து போனோகிராஃபி தான் பார்க்குறேன், எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். கண்டிப்பாக அந்த ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ப்ளஷர்ஸ் கிடைக்குதோ, என்னென்ன மாதிரியான தீமைகள் ஏற்படுதோ, ஸோ கண்டிப்பாக இதை பண்ணீங்களாலும் அதுக்கு நிகரான ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் பாடி லெவலில் வரலனாலும் உங்களோட லைஃப் லெவலில், அதாவது உங்களோட ரியல் லைஃப் ஆக்டிவிட்டியில் அந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருந்தால் செய்யும். ஸோ வந்து இந்த போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஒரு அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சா நம்மளோட பிரெயினை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த டீடாக்சிஃபிகேஷனை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு உங்களோட டோபமைனை செட்டில் ஆக விடணும். அதாவது நிறைய போனோகிராஃபி பார்த்து நிறைய ப்ளஷர்ஸ் உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த டோபமைன் ஹையஸ்ட் செக்ரேஷன் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் அடங்க விட்டீங்கன்னா, அதை கொஞ்ச காலத்துக்கு அந்த கெமிக்கல் எல்லாமே நியூரலைஸ் ஆக விட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதுலேருந்து எளிமையாக வெளியே வர முடியும். பட் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து உங்களோட பிரெயினை நீங்கள் நினச்சா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து மாற்ற முடியும். ஸோ நீங்கள் நினைக்கணும், நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும், நான் ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியும். இல்லைனா என்ன பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கவே முடியாது, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவும் முடியாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பிரெயினை கண்டிப்பாக மாற்ற முடியும். அண்ட் கடைசியான ஒரு விஷயம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். உங்களால் முடியல, என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஃபீல் ஆச்சுன்னா யூ ஆர் இன் தட் அடிக்ஷன் ஸ்டேட் ஆஃப் லெவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐடியாவை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு அந்த NoFapை நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமா, நாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணினா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Be happy, be optimistic.